உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது டெல்ஃபா ஆதோவுக்கு ஓரல்ல கேட்கக்கூடிய மோனோலாக் சீவிய தான் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவரா இருந்தா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சுஜே நம்பர் வந்து 10. இதுக்கு முன்னாடி உள்ள 9 நீங்க பார்க்க விரும்புனா, பிளேலிஸ்ட்ல இருக்கு. யாராவது பார்க்க விரும்புறவங்க போய் பார்த்துக்குங்க. Sujet 10. Découvrez votre professeur préféré. Pourquoi l'aimez-vous? Racontez un souvenir avec ce professeur. இதனுடைய தமிழாக்கம் என்னன்னா, நீங்க விரும்புற அல்லது பிடித்தமான உங்களுடைய பேராசிரியரை பத்தி, அதாவது டிஸ்கிரைப் பண்றதுன்றது அவங்களுடைய உடலமைப்பு எப்படி இருப்பாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்கள உங்களுக்கு ஏன் பிடித்திருக்கு அப்படின்றத இதில கேட்குறாங்க. அவங்களுடைய ஒரு ஞாபகத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி தான் இந்த கேள்வியுடைய தமிழாக்கம் இருக்கிறது. இப்ப நாம இந்த சுஜேவனுடைய கேள்விக்கான பதில எப்படி வருதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். Mon professeur s'appelle Indira. என்னுடைய பேராசிரியர் பெயர் ஆந்திரா. C'est une professeure de mathématiques. அவங்க ஒரு கணித பேராசிரியர். Elle est grande et elle est gros. அவங்க உயரமாகவும் மற்றும் அவங்க குண்டாகவும் இருப்பார்கள். Sa peau est de couleur marron. அவர்களுடைய தோலின் நிறம் மாநிறமானது. Elle porte des lunettes et elle a aussi des cheveux longs et noirs. கண்ணாடி அணிந்திருப்பார்கள். மேலும் அவங்களுடைய தலைமுடி மிகவும் நீளமாகவும், கருப்பாகவும் இருக்கும். Elle a terminé l'étude master de mathématiques, puis elle s'est inscrite au MPhil de mathématiques. அவங்க கணிதத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். மேலும் எம்பிலுக்கு விண்ணப்பம் செய்திருந்தார். J'aime ma professeure car quand elle fait la classe, on voit même pas l'heure passer. எனக்கு அவங்கள மிகவும் பிடிக்கும். ஏன்னா, அவங்க கணித கிளாஸ மிகவும் சுவாரஸ்யமாக கொண்டு செல்வார்கள். Elle explique dans la classe très gentiment. அவர்கள் கணிதத்தை விளக்கும் திறன் மிகவும் பண்பாக இருக்கும். Elle nous donne les moyens très faciles pour faire le maths et résoudre le méthode, mais au lieu de faire les exercices très compliqués, அவங்க எங்களுக்கு கணிதத்தினுடைய வழிமுறைகளை ஈஸியாக சொல்லிக் கொடுத்தார்கள். கடினமான பயிற்சிகளையும் அவர்கள் தீர்வு காண்பதற்கு எளிய முறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். elle donne des impressions sur les cultures et lois. Grâce à ça, c'est très facile de travailler. எங்களுக்கு கணிதத்தை ஈஸியாக புரிய வைப்பதற்காக அவர்கள் உதாரணத்திற்காக கலாச்சாரத்தோடு சேர்ந்த சட்டதிட்டங்களின் மூலமாக எங்களுக்கு எளிதாக புரிய வைக்கிறார்கள். S'il y a un contrôle, elle fait une révision pour que l'on fasse le contrôle correctement. கணித தேர்வு வைப்பதற்கு முன்னால் அவர்கள் அதற்கான முறையான பயிற்சிகளை கொடுத்து பிறகு தேர்வை வைப்பார்கள்.
J'ai appris l'algèbre, trigonométrie avec elle, en donnant des explications très faciles à comprendre. நான் அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி எனக்கு எளிமையாக புரிவதற்காக அவர்கள் அதற்கான உதாரணத்தை சொல்லிக் கொடுத்து எனக்கு மிகவும் ஈஸியாக புரிய வைப்பார்கள். Mais à cause de certaines situations, je n'ai pas pu payer l'évaluation. Et quand elle m'a demandé, j'ai dit tout. Et elle m'a aidé à donner de l'argent pour payer l'évaluation. ஒரு சில காரணங்களால எனக்கு எக்ஸாமுக்கு பணம் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது, அவங்க என்னுடைய கஷ்டத்த கேட்டு, அப்பொழுது அவங்க எனக்கு தேர்வுக்கான பணத்த கட்டுனாங்க. Si ce jour-là, elle m'avait pas aidé, je n'en serais pas ici. அவங்க அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா, நான் இங்க இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன். வாங்க இப்ப நம்ம இதற்கான முழுமையான பிரெஞ்சு ப்ரொனன்சியேஷன இப்ப பார்க்கலாம். Mon professeur s'appelle Indira. C'est une professeure de mathématiques. Elle est grande et gros. Sa peau est de couleur marron. Elle porte des lunettes et elle a aussi des cheveux longs et noirs. Elle a terminé l'étude master de mathématiques, puis elle s'est inscrite au MPhil de mathématiques. J'aime ma professeure, car quand elle fait la classe, on voit même pas l'heure passer. Elle explique dans la classe très gentiment. Elle nous donne les moyens très faciles pour faire le maths et résoudre les méthodes, mais au lieu de faire des exercices très compliqués, elle donne des impressions sur les cultures et lois. Grâce à ça, c'est très facile de travailler. S'il y a un contrôle, elle fait une révision pour que l'on fasse le contrôle correctement. J'ai appris l'algèbre et trigonométrie avec elle, en donnant des explications très faciles à comprendre. Mais à cause de certaines situations, je n'ai pas pu payer l'évaluation. Et quand elle m'a demandé, j'ai dit tout. Et elle m'a aidé en donnant de l'argent pour payer l'évaluation. Si ce jour-là, elle m'avait pas aidé, je n'en serais pas ici. இது சில நேரங்களில தேசியஃப்க்கும் எழுதக்கூடிய கேள்வியாவும் இது கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது உங்கள போல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இத அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கு மேபி பயனுள்ளதாக இருக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.